டவுட்டாம்பக்தி மக்களுக்கு வணக்கம். கோலப்போட்டி என்றாலே காலகாலமாக பெண்கள் தான் என்று டாக் இருக்கு ஊருக்குள்ள. அதை நாம் இந்த பொங்கலோட உடைக்கிறோம். அதனால் இந்த வருஷம் ஆண்களுக்கான போட்டி நடத்த போகிறோம். வீரமிக்க ஆண்கள் உங்களோட பேரை பதிவு செய்யுங்க. போட்டிக்கான தலைப்பு வந்துட்டு மாட்டு பொங்கல். அதுதான் உங்களோட தலைப்பு. வீரமான ஆண்கள் வேணும். முக்கியமான ஒரு கண்டிஷன் வீரமான ஆண்கள். கம்பு சுற்றுறதோ கத்தி சுற்றுறதோ எல்லாராலும் பண்ண முடியும். ஆனால் கோல போட்டி வீரமான ஆண்களால் மட்டும்தான் பண்ண முடியும்னு இந்த ஊருக்காரன் நம்புகிறோம். அதனால் போட்டியில் பங்கு வருங்க பாமர மக்களே. நன்றி, வணக்கம். தலைவரா வாப்பா வாங்கப்பா. நம்ம பேரையும் போட்டுக்கிறீங்க. பேர் என்ன சொல்லுங்க? பீடையங்கோட்டம். சரிப்பா, மைதானுக்கு வந்துருங்க. பங்காளி நம்ம மாடு வரைய போறது இல்ல, மாட்டு கொட்டையே அப்படியே வரையறோம். ஆமாமா, ஜட்ஜி பாக்குறாரு, அசந்து போறாரு, பிரைஸ் தூக்கி நமக்கு தர்றாரு. அவ்வளவுதான். ஊழையங்கூட்டத்தை வா 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 வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம். ரெஃப்ரி வாங்க, வந்திருக்கோம். ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, உங்க பேரு சொல்லுங்கப்பா. ஊழையங்கோட்டம். ஊழையங்கோட்டம். ஆமா பேர். சரிப்பா, 4 மணிக்கு சண்டை மைதானத்துக்கு வந்துருங்க. அங்க பாப்போம். கரெக்ட். வந்துரு பங்காளி இன்னைக்கு நம்ம வரைகிற கோலத்துல அச்சல அப்படியே மாட்டை படுக்க போட்டு வரைகிற மாதிரி அப்படியே கிழிச்சிடணும். இது ரெஃபரி பார்த்துட்டு இது ஸ்கெட்சில் வரைஞ்சாங்களா இல்ல கோலப்போட்டியில வரைஞ்சாங்களா, பிரைஸை தூக்கி ஊழையம் கொடுத்துட்டு சிஞ்சினுக்கா நடிக்கிறோம். ஓகே, கலக்கமானது அந்த பீடம் குறிப்பை நம்ம வின் பண்றோம். இப்போ ரிசல்ட் பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நடந்து முடிந்த போட்டி ஊழையம் கொடுத்துக்கும் பீடையம் கொடுத்துக்கான ஒரு மிகப்பெரிய போட்டியாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட கோலத்தை நேரம் பார்த்து அவங்களோட கைவண்ணத்தை நம்ம அலைசி ஆராய்ஞ்சு அதில் யார் வெற்றியாளர்னு நம்ம அறிவிக்க போகிறோம். முதல்ல போய் ஊழையம் கூட்டத்தோட கைவண்ணத்தை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பங்காளி, நம்ம படைப்பு பார்த்தா நமக்கே பூரிப்பாங்க. ஆமா பங்கு, நம்மளுக்கு இவ்வளவு திறமை இருக்கு நம்மளுக்கு எப்பதான் தெரியுது. அடாடா, மாடு பேசுது ஆளு கூட. என்ன சொல்றான்னு பாப்போம். ஆமா, வாங்க வாங்க வாங்கப்பா. வாங்க ரெஃபரி, வாங்க ரெஃபரி. ஊழையம் கூட்டம் எல்லாம் ரெடி பண்ணீங்களா? எல்லாம் ரெடி. மாடு சும்மா ஜொலிக்குது. எது உங்க கோலம்? இந்தா. என்னடா இது? ஓ நோ. என்னடா அது மாட்டுக்கு பைல் சொந்த மாதிரி இருக்கு. காலை ரெண்டு அகலச்சு வச்சிருக்கு. ரெஃபரி நல்லா பாருங்க, மாடு கட்டுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருக்கு. அது கண்டுக்குட்டியாடா? ஏதோ 8 கால் பூச்சி கால்ல ஏறிக்குது. அது குறமாசல பிறந்த கண்டு, அதனால மடி எட்டல, அதனால வாழை பிடிச்சி மெல்ல 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 மேல போய்க்கிருக்கு. கடவுளே, ஏன்னா கால்ல ஏறி பால் குடிக்கிற கண்ட நான் இன்னைக்கு தான்டா பாத்திருக்கேன். அது மடி எட்டணும் ரெஃபரி. இருடா சரிடா, அத கூட ஒரு மாடு நான் ஏத்துக்கிறேன்டா. சரி, ஆனா மாட்டுக்கு முன்னங்கால மட்டும் நீல கலர் அடிச்சு வச்சிருக்காங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? ரெஃபரி, எங்க மாட்டுக்கு காலம் வந்திருக்கு. அதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். அந்த நோய் வாய்ப்பேற்ற நாயெல்லாம் வந்துட்டு மாடு. ரெஃபரி, எங்க வீட்ல என்ன இருக்கு அதத்தான் வெயிட் பண்ணி ஏன்னா எங்க மாட்டு தான் படுக்க போட்டு வந்தோம். ஆனா உங்களெல்லாம் வச்சு இந்த மாடெல்லாம் பார்த்து செஞ்சுக்கா, கண்டிப்பா வாழ்ற ஆசையை வெறுத்து போங்க. அந்த கப்பு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அந்த பீடை கூட்டத்தை நான் ஜெயிக்கணும், அதுக்கு நீங்க தான் வழி வகுக்கணும். அவங்க என்ன கொடுமை பண்ணி வச்சிருக்கேன், நான் போய் பார்த்துட்டு கப்பா இல்ல அப்பா நம்மள பாத்துக்கிறேன்டா. நாம இப்ப ஊழையம் கூட்டத்தோட மாடை பார்த்துட்டு மனசே தாங்க முடியாத அளவு துக்கத்துல இருக்கேன். இனி இந்த அடுத்தபடியா போய் பீடையம் கூட்டத்தோட ஒரு கைவண்ணத்தை பார்ப்போம். அவங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு போய் பார்ப்போம். பங்காளி சொல்லு பங்காளி. அப்படியே செதுக்கி வச்சிருக்க பாரு மாட்டை, அதுதான் பங்காளி ஹைலைட். அதான் ஊழையங்கூட்டத்தை ஓட ஒண்ணு முடிவு பண்ணிட்டோம். மொத்த அழகா அதை கொண்டு போய் பின்னாடி வச்சோம். நம்ம புகழ்ச்சி நம்மளே புகழ்ந்துகிட்டு இருந்தோம்னா எப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரெஃபரி கப்போட ரெஃபரி வாங்க கப்போட உங்களோட காலத்தை காமிங்க எப்படி இருக்குன்னு குடும்பக்காரங்களா. என்னடா இது? செதுக்கி வச்சிருக்கோம்யா, காலையா செதுக்கி வச்சிருக்கோம். இந்த வரடா செதுக்கி வச்சிருக்கீங்கடா. ஏண்டா கழுத்து கன்னியாகுமரியும் காம்பு காஷ்மீர்ல இருக்குடா. இது மாடாடா? எது கூட எடுத்துக்கிறீங்க? ஊருக்கு போலாம், அங்க இருந்தா திரும்ப அததான் நீங்க கேட்கணும். எதுக்கு இவ்வளவு லெந்தா? அதுதான் நான் கேக்குறேன். என்னடா மடு பின்னாடி பெட்டக்ஸ்ல தொங்குது? அதுதான் இப்ப ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, விசேஷத்துக்கு ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போன ஒவ்வொரு தடவை வந்தா கறந்துட்டு போவாங்க. அங்கேயே இருந்துக்க வேண்டியதான். இருந்துக்க வேண்டியது. தூரத்துல இருந்து
பார்க்க வேண்டாமா? 2043 இப்படிதான் மாடு இருக்குன்னு ஒரு கணிப்பு. இதை எவனாலையும் பார்க்க முடியாதுங்க. அவங்க எல்லாரும் பரவாயில்ல, ஏதோ ஒரு இதுல வகையில மாடு மாதிரி தெரிஞ்சு அவங்கள அது இதெல்லாம் பரவாயில்ல. மாடாங்க. என்ன ஒத்தியாடிக்கமா அவங்கள அது பரவாயில்ல. உங்களுக்கு காம்ப பாடுறா ப்ரொடெக்ஷன் தூக்கி இருக்காது, இதெல்லாம் மாடாங்க. ஏங்க என்னங்க? அதுக்குதான் நீங்க ஏன்னு கேட்கணும். அததான் கேக்குறேன், என்ன கொடுமை? நான் ஒரு பால்காரன். சரி, ஓகே, இங்கிட்டு உட்காந்து இப்படி கறந்தானா ஆ, சடக்குன்னு காலால தட்டி விட்டு பாலை கொட்டி விட்டுருது. சரி ஓகே, எனக்கும் கால் இப்படியே குத்த வச்சிருக்கேன், கால் வலிக்குது. சரி. இப்ப பின்னால வச்சிருக்கேன் கிரியேட்டிவிட்டியா. இப்ப நான் இப்படியே கறந்து இப்படியே எடுத்துட்டு இப்படி போயிருவேன். ஓடு பங்காளி. தொலைநோக்கு தொலைநோக்கு பார்க்கணும். என் இந்த பங்காளி அடுத்த மூளை. ஆள் பார்க்கணும். இதெல்லாம் மாடு எவனா ஏத்துவானடா? இதுக்கு என்ன சொல்றா? எவ்வளவு அம்சம். தப்பு மக்களே, கண்டிப்பா சொல்றேன். ஆண்களுக்கு கோல போட்டி நடத்துறதுக்கு என்னைய செருப்ப கொஞ்சே அடிக்கணும். கஞ்சிக்கு போய் அடிக்க தெரியல. எவனுக்குமே பரிசு கிடையாது. ஜம்மி. இந்த கோடியெல்லாம் பார்த்தா எனக்கு தாண்டா பரிசு தர்றேன். ஏய், விட்டு போயிட மாட்டேன். நீ எனக்கு தரலனா போடா, பரவாயில்ல. போடா, காட்டு வாசியா. கூட்டத்துக்கு மட்டும் நீ கொடுத்தான்னு வச்சுக்க. ஏடா கொடுமைக்காரங்களா, மாடை வரைய சொன்னா அது மாடான்னு கண்டுபிடிக்க ஒரு அடுத்த பொங்கல் வந்துரும் போலேடா, அப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவங்களை நம்பி நான் போல போட்டி நடத்துனதுக்கு நீ செருப்பு கொண்டு 21 அடி அடிச்சாலும் தகுங்க. ஏங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கு பிரைஸ் ஒன்று அவனுக்கு பிரைஸ்னு சண்டை ஓடுறான். நான் என்ன சொல்றேன், நியாயமா பார்த்தா இவங்க கோலத்தெல்லாம் பார்த்து வந்து எனக்கு தாங்க ஆறுதல் பிரைஸ் தரணும். இவங்களோட கொடுமை இனிமேல் உங்க சஞ்சாயத்தமே வேணாம்டா அப்பா சாமி.